Hello students, welcome to KL Biology. இன்னைக்கு தான் நீட் யூஜி 2025க்கு லாஸ்ட் டேட்டு. அதுவும் எத்தனை மணி வரைக்கும்? 11:50 PM. ஸோ அது வரைக்கும் தள்ளிட்டு போகாதீங்க. இப்பவே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, படிக்க ஆரம்பிச்சுடுங்க. ஸோ இன்னைக்கு என்ன அப்டேட்டு? பப்ளிக் நோட்டீஸ் விட்டுருக்காங்க என்டிஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன் விண்டோ ஓபன் பண்ண போறாங்க. கரெக்ஷன் இன் பர்டிகுலர் ஃபார் த நீட் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட் யூஜி. இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஓபன் ஆகும். இந்த பிடிஎஃப்ல பப்ளிக் நோட்டீஸ் விட்டுருக்காங்க. இந்த இன்னைக்கு நேற்றுக்கு வெளியிட்டு இருக்காங்க. எப்போ டெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா May 4th 2025 சண்டே ஃப்ரம் 2 PM to 5 PM. இங்க என்னைக்கு சார் கரெக்ஷன் டேட் வந்து ஓபன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு March 9th இருந்து 11th உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ ஓபனா இருக்கும். So we urge all registered candidates to visit the official website and verify the particulars. If necessary, you are advised to make corrections or modifications to your application form during this specific period. இப்போ நீங்க ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் இல்ல மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா March 9th இருந்து 11th 3 நாள் கொடுக்குறாங்க. அதுவும் 11:50 PM உங்களுடைய கரெக்ஷன் டெட்லைனை நீங்க மாத்திக்கலாம். சரி சார், இந்த கரெக்ஷன் விண்டோல நான் என்னெல்லாம் மாத்த முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த கரெக்ஷன் விண்டோல என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேண்டிடேட் ஷால் பி அலோட் டு சேஞ்ச் எனி ஒன் ஆஃப் திஸ் 2 fields. இப்போ ஃபாதர் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் ஆக்குபேஷன்ஸ் அல்லது ஆர் கொடுத்திருக்காங்க மதர் நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் ஆக்குபேஷன். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் நீங்க கரெக்ஷன் பண்ண முடியும். கேண்டிடேட் ஷால் பி அலோட் டு சேஞ்ச் add all the following fields. இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் இதுல வந்துட்டு நான் ஸ்கூல் நேம் தப்பா போட்டிருக்கேன், எம்ஆர்க் தப்பா போட்டுட்டேன், பின்கோட் நம்பர் நான் தப்பா போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுடைய 10th standard +2. அடுத்தது ஸ்டேட் எலிஜிபிலிட்டி, இதுதான் முக்கியமான விஷயம். இந்த ஸ்டேட் எலிஜிபிலிட்டியுமே நீங்க மாத்திக்கலாம். கேட்டகரி, இந்த கேட்டகரியில வந்துட்டு ஒரு சிலர் வந்து ஓபிசி சர்டிபிகேட் வாங்காம ஜெனரல் அப்ளை பண்ணிருப்பாங்க. திஸ் இஸ் a ரைட் சான்ஸ். நீங்க வந்து ஓபிசி என்சிஎல் வந்து நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் ரைட் சான்ஸ் நீங்க மாத்துறதுக்கு. அதுக்கப்புறம் இப்ப பிடபிள்யூடி அப்ளை பண்ணாம இருந்திருப்பீங்க, இந்த சப் கேட்டகரியில பிடபிள்யூமே நீங்க போட்டுக்கலாம். உங்களுடைய சிக்னேச்சர் மாத்திக்கலாம். அண்ட் நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் இன் நீட் யூஜி, எத்தனை தடவை நான் அட்டெம்ட் பண்ணிருக்கேன்ற டீடைல்ஸுமே நீங்க மாத்திக்கலாம். இப்போ இது ஒரு முக்கியமான விஷயம். கேண்டிடேட் ஷால் பி அலோட் டு சேஞ்ச் த ஃபாலோயிங் பேஸ்ட் ஆன் த பெர்மனன்ட் அண்ட் பிரசன்ட் அட்ரஸ். ஒரு சிலர் வந்து பெர்மனன்ட் அட்ரஸும் பிரசன்ட் அட்ரஸும் மாத்தி போட்டிருப்பாங்க. ஏன்னா பெர்மனன்ட் அட்ரஸ் வேற இருக்கும், பிரசன்ட் லிவிங் அட்ரஸ் வேற இருக்கும். இப்போ இதுதான் ரைட் சான்ஸ் நீங்க மாத்திக்கிறதுக்கு. ஏன்னா எக்ஸாமினேஷன் சிட்டி செலக்ஷன்ஸ் நீங்க மாத்திக்கலாம். இப்போ ஒரு சிலர் வந்துட்டு பெர்மனன்ட் அட்ரஸ் வந்துட்டு நார்த்ல இருக்கும், பிரசன்ட் அட்ரஸ் வந்து சவுத்ல இருக்கும். ஸோ அவங்க மாத்திக்கலாம். இல்ல கண்ட்ரில இருக்கலாம், அவங்க வந்துட்டு இங்க எக்ஸாமினேஷன் சிட்டி செலக்ஷன்ஸ்ல மாத்திக்கலாம். இதை மாத்தினாங்க. அப்புறம் மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ், இப்போ நான் வந்து இங்கிலீஷ் போட்டாங்க சார், தெரியாம ஒருத்தர் அப்ளை பண்ணும்போது இது இங்கிலீஷ்னு போட்டாங்க, நான் தமிழ்ல எழுதணும் அப்படின்னா நீங்க மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்லயோ எக்ஸாமினேஷன்லயோ நீங்க மாத்திக்கலாம், தமிழுக்கு மாத்திக்கலாம். இதுல இப்ப என்ன கொடுத்திருக்காங்க நோட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, if there is an impact on the fees then the additional fees will be charged as applicable. இப்போ சில கரெக்ஷன்ஸ் பண்ணும்போது நீங்க ஜென்ரலா வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு ஒரு ஃபீஸும் அண்ட் ஓபிசிக்கு ஒரு ஃபீஸும் எஸ்சி எஸ்டிக்கு ஒரு ஃபீஸுமே பே பண்ணிருப்பீங்க. அதுல இருந்து ஸ்மால் சேஞ்சஸ் ஆஃப் ஃபீஸ் வந்து applicable சொல்லியிருக்காங்க. கரெக்ஷன் இன் திஸ் ஃபீல்ட் வில் பி applicable only after payment of additional fees if any. அதாவது இருந்தா ஃபீஸ் இருந்தா நீங்க பே பண்ண வேண்டியது வரும். அப்புறம் இதுதான் லாஸ்ட் சான்ஸ். The only one time corrections will be allowed to the candidates. That is, once corrections are done and submitted, the form shall be frozen. அதோட முடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களால கரெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லாகின் பண்ணி கரெக்ஷன் பண்ணுங்க. இல்ல எனக்கு எந்த கரெக்ஷனும் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படியே விட்டுடுங்க. ஒரு சிலர் வந்து பயத்துல என்ன செய்வாங்க, திரும்பி லாகின் பண்ணி பார்ப்பாங்க. அந்த டைம்ல
பை மிஸ்டேக்கா வேற ஏதாவது சேஞ்சஸ் ஆயிடும். ஸோ உங்களால ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம், நம்ம கரெக்டா தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பண்ணாதீங்க. இல்ல நீங்க தெளிவா இருக்கீங்க அப்படின்னா திரும்பி கிராஸ் செக் பண்ணிக்கணும்னாலும் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்ஷனுக்கான இது ஒரு அரிய வாய்ப்பு, பயன்படுத்திக்கோங்க. ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். த ரைட் டைம் யூ டூ அ கரெக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டடி வெல். தேங்க்யூ. நான் எல்லாருக்குமே ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் த பெஸ்ட்.